மகிழ் திருமேனி இயக்கத்தில் நம்ம தல அஜித், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஆரவ், த்ரிஷா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிப்பில் வெளிவர போகிற படம். இப்போ இந்த படங்கிறது அஜித் ரசிகர்களுக்கு 2 வருட காத்திருப்பு. கடைசியாக 2023 வருட பொங்கலுக்கு தான் அஜித்தோட துணிவு படம் மோதிச்சு. அதுவும் துணிவு படத்தோட விஜயோட வாரிசு படமும் வந்ததால் பார்த்தீங்கன்னா வேற லெவல் கொண்டாட்டமாக இருந்துச்சு. வழக்கமான ஒரு அஜித் விஜய் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது என்ன மாதிரியான ரசிகர்கள் சண்டை வருமோ, அது கொண்டாட்டமாக இருக்குமோ, உற்சாகமாக இருக்குமோ, அது அப்படியே வாரிசு துணிவு இந்த டைமில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் நடிப்பில் வெளிவர படம் இந்த விடாமுயற்சி தான். 2 வருட இடைவெளி. இப்போது இந்த படத்துக்கு இன்னொரு எதிர்பார்ப்பு காரணம், இந்த படத்தோட இயக்குனர் மகிழ் திருமேனி. ஆக்சுவலி கௌதம் மேனோட அசிஸ்டண்ட்டு, ப்ளஸ் அவருடைய படங்களே ரொம்ப ஸ்டைலாக தான் இருக்கும், அதுவும் ஆக்ஷன் படங்களாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம தல அஜித்தை வச்சு வேறு லெவலில் சம்பவம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கும்போது இந்த படம் ஒரு ஹாலிவுட் படத்தோட அன்அஃபிஷியல் அல்லது அஃபிஷியல் ரீமேக் அப்படின்லாம் தகவல் வந்துச்சு. பிரேக் டவுன் அப்படிங்கிற படம் 1997 வந்த படம். இப்போது இந்த படம் தான் நம்ம விடாமுயற்சி அப்படிங்கிறது அந்த படத்தோட டீசர் வெளியிடும் போதே கரெக்டாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பட் இப்போ மகிழ் திருமேனி ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு அஜித் சார் என்கிட்ட சொன்னது இல்லைன்னா, இங்கே பாருங்க மகிழ், கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணார். அதாவது அந்த சோர்ஸ் மெட்டீரியலை அவர் என்ன சொல்லாருன்னா, இந்த பிரேக் டவுன் படத்தை பாருங்கள் மகிழ், இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் சொன்னதாக அவர் அப்படியே இடைமறை காயாக சொல்கிறார். ஸோ அந்த சோர்ஸ் மெட்டீரியலை பார்த்ததுக்கப்புறம் 10 நாட்களில் நாங்கள் ஷூட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட எக்ஸிபிஷன் தான் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்பா, ஒரு டைரக்டர் இவ்வளோ ஓப்பனாக ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பரிந்துரை செய்தார், அதை நான் பார்த்து அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ அஜித் சார் படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிக்காரு. இப்போ ஏன் அவர் இதை சொல்லணும்? ஒரு வேளை படம் முன்ன பின்ன இருந்தால் கூட, பார்த்தீங்களா சார், நான் எழுதுந்த கதையை வேறு, அஜித் சார் தான் அந்த படத்தை எடுக்க சொன்னார்னு முன்னாடியே கொஞ்சம் உஷாராகிறதுக்காக பேட்டி கொடுக்காரா, இல்லை உண்மையாலுமே நெகிழ்ந்து போய் அஜித் சார் சொன்னது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாரா? இப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் 2010 வருடம் நம்ம சரண் இயக்கத்தில் அஜித் நடித்த அசல் படம் ஞாபகம் வருது. ஏன்னா அசல் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனத்தில் அஜித் அவர்கள் டிஸ்கஷனில் உள்ள பூந்து நிறைய கதையெல்லாம் மாற்றி சரணுக்கு ஒரு வேளை கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத கதை திரைக்கதை வசனத்தில் என் பேரை முதல்ல போடுங்க, திட்டுறவங்க என்ன திட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் போகுது அப்படின்னு ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க. ஸோ எது எப்படியோ விடாமுயற்சி நிச்சயமாக பிரேக் டவுன் ரீமேக்காக இருந்தாலும் கூட இந்த படம் வேற லெவலில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வசூல் படமாக அமையும் நம்ம நம்புவோம்.